நன்றி திரு ஜெயகிருஷ்ணா அவர்கள் வாழ்த்துரை வழங்கியிருந்தார். புதிய ஆண்டிலே சில முயற்சிகளை செய்வதாக திட சங்கல்பம் பூண்டு சென்றிருக்கிறார். இந்த வெளியீட்டு விழா நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமி சந்திரசேகரன் அவர்களை வருகின்றன அன்போடு வரவேற்றுக் கொண்டு அடுத்த விடயம் இன்னும் ஒரு சிறப்புரையாற்றுவதற்கு இங்கே நான் அழைப்பது சக்தி இயக்கத்தினுடைய பணிப்பாளர் திரு RP அபர்ணாசுவன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நண்பர்களுக்கு வேண்டுகோள், இன்னைக்கு நண்பர் அபர்ணாசுவனுடைய பிறந்த தினம். இன்னும் நிறைய சாதனைகள் புரிய வேண்டும். எங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுறது அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆசைகளோடு வாழ்த்துறை, சிறப்பு வாழ்த்துறை என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே ஒளிபரப்பின் ஜாம்பவான்கள் இருக்கின்ற பொழுது நான் ஒரு ராமருக்கு உதவி ஒரு சிறு அணில்தான். இந்த அணிலோடு சேர்ந்த மற்ற அணில்கள் கூட்டம் இசைத்துறைக்கு என்ன ஆற்றியிருக்கின்றன, இன்றைய ஊடகங்கள் இசைத்துறையில் என்ன பங்கு வகிக்கின்றன, இதை பற்றி தெரியாமல் எங்கள் சகோதர ஊடகத்தில் வேலை செய்பவர்கள் இன்னும் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது கவலையாக இருக்கிறது. நன்றாக தலையை யாக்குங்கள் என்று சொல்லி சென்றார் அண்ணன் ஜெயகிருஷ்ணா அவர்கள். முதலில் இந்த வந்த விடயத்தை பேசி வந்த இடத்திலே இவர்கள் தந்த விடயத்தை நான் உங்களோடு பேசுகின்றேன். அதாவது கார்மைகம் நந்தா 5 வருடங்களுக்கு முதல் நான் அறிந்த பெயர். இன்று வரை அவர் முகத்தை நான் பார்த்ததில்லை, தொலைபேசியில் மட்டுமே பேசி இருக்கின்றேன். அவருடைய இசைத்தட்டு ஒன்றிற்கு, அவர் தயாரித்த இசைத்தட்டு ஒன்றிற்கு குரல் கொடுத்திருக்கின்றேன். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும், அன்பர் பிரபாவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் இந்த நிகழ்ச்சிக்கு எந்த விதமான வர்த்தக நோக்கமும் இல்லாமல் எங்கள் ஊடகம் இன்று இந்த நிகழ்ச்சியை தந்திருக்கின்றது, மக்களிடையே பிரபலப்படுத்தி இருக்கின்றது. ஆனாலும் எங்களுடைய ரசிகர்களுக்கென்று ஒரு சில கொள்கைகள் சமுத்திரத்தில் நனைந்தவர்களாகவே இன்னும் அவர்கள் இருக்கிறார்கள். ஹமீத் அவர்கள் கூறியது போல இன்னும் அவர்கள் எங்கள் ஊர் ஆற்றிலே குளிப்பதற்கு விரும்பவில்லை போல். இந்த இசைத்தட்டு 3ம் இந்த ஆண்டின் இறுதி நாளான இன்று வெளியிடப்படுவது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏனென்றால் அடுத்து வருகின்ற வருடம் இன்னும் பல இளம் இசையமைப்பாளர்களுக்கு உத்வேகமாக அது இருக்கும் என்று எண்ணுகின்றேன். கார்மைகம் நந்தா அவர்கள் தொலைவில் இருந்து வந்து இன்னும் பல புதியவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். இவர்களை வெறுமனே இலங்கையில் இருந்து மட்டுமல்லாமல் உலகறிய செய்ய வேண்டும் எங்கள் கலைஞர்களை. ஏனென்றால் எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வந்தால் தான் பிடிக்கும். ஏனிதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், மணிக்கு ஒரு பாடலாவது போடுங்கள் என்று சொன்னார். 1 வருடத்திற்கு மேலாக நம்மகில் செல்கின்ற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து 1 வருடத்திற்குள் 225 பாடல்களை அறிமுகப்படுத்தி அதிலே 35 பாடல்கள் தென்னிந்திய திரைப்பட பாடல்களுக்கு நிகராக எங்களுடைய பாடல்கள் ஹிட்டாகி இருக்கின்றன. அதை இன்றைய ஊடகம் செய்திருக்கின்றது.
அது மட்டுமல்ல, இன்றைய கலைஞர்கள் அவர்களுக்கு மிக சிறந்த சந்தர்ப்பம். அதாவது ஆரம்பத்திலே இலங்கை வானொலி நானும் அங்கிருந்து வந்தவன் தான். அவர்கள் உருவாக்கியவர்கள், அதை நாங்கள் இன்று சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் சேர்ந்து எங்களோடு வந்தார்கள் என்று சொன்னால் எல்லா ஊடகங்களிலும் எங்கள் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அவர்கள் எங்கேயோ போய் சென்று விடுவார்கள். சக்தி FM பாடல்களை ஒளிபரப்பினால் இன்னொரு வானொலி, என் சூரியன் FM அதனை போட மாட்டார்கள், அல்லது இலங்கை வானொலி அதனை போட மாட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அது ஒரு காலத்தின் முன்பு இருந்திருக்கலாம். இப்பொழுது எனது பாடலையே லோஷன் அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள், நான் எழுதிய பாடலை. அந்த காலம் மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால் இலங்கையில் ஒரே ஒரு வானொலி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தது. இன்று தனியார் வானொலிகள், பல வானொலிகள் வருகின்ற பொழுது போட்டித்தன்மை அதிகரிக்கும். இந்த போட்டித்தன்மையிலே இன்று ஆரம்பமாகி இருக்கின்றது எங்கள் சகாப்தம். இன்றுதான் முதல் நாள் என்று நான் சொல்ல வரவில்லை. எங்கள் சகாப்த இசை அடுத்த சகாப்தம் ஆரம்பமாகிவிட்டது. இன்னும் நாங்கள் பழைய பல்லவிகளிலேயே மெல்லிசை பொப்பாடல்கள் என்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எங்கு போகின்றோம் என்று தெரியாது. ஏனென்று சொன்னால் ஹமீத் அவர்கள் குறிப்பிட்டது போல சமுத்திரம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது மெல்லிசையும் பொப்பிசையும் எங்கள் முத்திரை என்று கொண்டிருந்தால் அவர்களோடு போட்டி போட்டு எங்கள் இசையை கொண்டு சேர்க்க முடியாது. இன்று இந்த விழாவிற்கு வந்திருக்கின்றார் ஷியாமலங்கன் அவர்கள். அவர் துபாயிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு என்னோடு தொடர்பு கொண்டு, இப்படி தூள் பண்றீங்களே, ரொம்ப சந்தோஷம் என்று பேசுவார். தொலைவில் இருந்து அவர் பேசுகின்றார். ஆனால் இங்கிருந்து கொண்டு எங்கள் வானொலியை நீங்கள் கேட்கவில்லை என்கின்ற பொழுது கவலையாக இருக்கின்றது. உலகத்தை எங்கள் பக்கம் பார்க்க வைத்தீர்கள் அறிவிப்பு துறையில். நீங்கள் உலக அறிவிப்பாளர் ஆகியதுதான் நான் நினைக்கின்றேன், சில வேளை உள்ளூர் வானொலிகளை கேட்பதில் உங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிருக்கிறார். ஒவ்வொரு மணி நேரம் இங்கே நிலுக்ஷி அவர்கள் இருந்தார்கள். அப்படி போடு பாடு, அவர் இப்பொழுது பாடுவது இருக்கலாம். ஆனால் அவர்கள் முதலில் பாடுவது நமது பாடல், உன்னோர பார்வை போதுமணி என்கின்ற எங்களுடைய பாடல். இந்த பாடல் தான் இன்று இசை நிகழ்ச்சிகளிலும் சரி, திருமண வீடுகளிலும் சரி, அவர்கள் பாடுகின்ற முதல் பாடலாக அமைந்திருக்கின்றது. இந்த பாடல் சினிமா பாடலுக்கு சரிசமமாக நேர்விடம் சென்றிருக்கின்றது. எனவே நாங்கள் ஊடகங்கள், இன்று இருக்கின்ற ஊடகங்கள், சற்று முன்னர் இந்த பாடல் இங்கு ஒலிபரப்புகின்ற பொழுது அடியெடுத்து தந்தாய் என்கின்ற அந்த பாடல் ரட்டத்துடைய இசையிலே ஜெயரூபன் அவர்கள் பாடியிருந்தார்கள். அந்த ஜெயரூபனை அறிமுகப்படுத்தியது நாங்கள் சக்தி FM. மெல்லிசையை உருவாக்கியது என்று நீங்கள் சொன்னீர்கள். நாங்கள் உருவாக்கி இன்று அவரை தென்னிந்திய சினிமா படத்திலே பாடுவதற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். 10ஆம் தேதி அவருக்கான ஒலிப்பதிவு நடைபெறுகின்றது. ஒருவர் இல்லை, இருவர். எனவே கலைஞர்களுக்கான சந்தர்ப்பத்தை ஊடகம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஊடகம் அல்லது 2 ஊடகங்கள் செய்து கொண்டிருக்க முடியாது. நீங்கள் முன்னோர்கள், எங்களில் பார்க்க அனுபவம் மிக்கவர்கள். நீங்கள் எப்பொழுதும் முன்னே சென்று கொண்டிருக்க வேண்டும். உங்களோடு போட்டிக்கு வருகின்ற பொழுது நாங்களும் உங்களோடு வந்து கொண்டிருப்போம். நீங்கள் செய்யவில்லை என்பதற்காக மற்றவர்கள் செய்யவில்லை என்கின்ற ஒரு அபாண்டமான பழியை இன்றைய ஊடகங்களாக இருக்கின்ற எங்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாமலும் இருக்கிறது. இன்று இந்த இசை விழாவிற்கு வந்திருக்கின்றார்கள். டிரோன் அவர் ஒரு இசை தட்டை வெளியிட்டிருக்கின்றார். அது தவிர ஃபெர்ஜி அவர்கள் வந்திருக்கின்றார், அவர் ஒரு இசை தட்டை வெளியிட்டிருக்கின்றார். இவர்கள் அனைவருமே மிக கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டும் தங்களுடைய இசை தட்டுக்களை வெளியிட்டு இன்று எங்களுடைய இசைத்துறைக்கு அவர்கள் ஊடகங்கள், இப்பொழுது இருக்கின்ற ஊடகம் மூலமாகத்தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே முற்றுமுழுதாக இன்று இருக்கின்ற ஊடகங்களையே நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, இவர்கள் வெறும் அந்த பாடலை போடுகிறார்கள், இந்த பாடல்களை போடுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் செய்கின்ற நல்ல விடயங்களை நீங்கள் பேசாமல் போவது மனசுக்கு உறுத்துகின்றது, நெஞ்சு வலிக்கின்றது. ஏனென்று சொன்னால் கேட்க வேண்டும். வானொலி கேட்கின்ற 7:30 நாங்கள் உண்மையிலே
நேரத்திலே பாடல் போடுவதில்லை ஜெயகிருஷ்ணா. 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நம்ம சென்று ஒவ்வொரு மணி நேரம் போடுகின்றோம். முடிந்தால் உங்கள் அருகில் இருக்கிற சிவகுமாரை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அது தவிர இலங்கையிலே முதலாக எங்களுடைய கலைஞர்களுக்கு என்று சொல்லி ஆரம்ப காலத்தில் இலங்கை வானொலியிலிருந்து இசையணி தேர்வு மிகவும் பிரபல்யமான நிகழ்ச்சி. சினிமா பாடல்களை வைத்து தரப்படுத்துவார்கள். எங்களுடைய கலைஞர்களுடைய பாடல்களை வந்து தரப்படுத்துவதற்காக நம்ம டாப் 10 என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்து எங்களுடைய பாடல்கள் கலைஞர்களுடைய பாடல்களுக்கு அவர்களுக்கு இடையில் ஒரு போட்டியை உருவாக்கி அவர்களுடைய பாடல்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த இன்று வெளியிடப்பட இருக்கின்ற இந்த இருவட்டுக்களுடைய பாடல்களையும் ஏற்கனவே நாங்கள் அந்த பாடல்களை வந்து பிரபா வந்து என்னிடம் பேசுகின்ற பொழுது ஒரு கதை இல்லை, வர்த்தக நோக்காக இருக்கலாம். தனியார் வானொலிகள் அவ்வாறுதான். நாங்கள் ஆரம்பத்தில் விட்ட தவறு வர்த்தக நோக்காக இதனை கொண்டு செல்லாமல் விட்டபடியால் தான் இன்று கலைஞர்கள் வந்து இந்த துறையிலே வந்து அவர்கள் பொருளாதார ரீதியிலே சிக்கல்கள் உள்ளாகி அவர்களுடைய படைப்புகள் வெளியில் வராமல் போய்விட்டன. இன்று வர்த்தக ரீதியாகவும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை இன்றைய ஊடகங்கள் செய்து வருகின்றன. எங்களுடைய கலைஞருடைய இசையை எடுத்து சகோதர மொழியிலே பிரபல்யமாவார்கள். கிரிக்கோடு பாடல், இது ஷியாமளந்தனுடைய பாடல். ஆனால் அதை நாங்கள் ஊடகம் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றோம் என்று இருக்கின்ற இல்லை, இது ஷியாமளந்தனுடைய பாடல், அவருடைய பாடல், இந்த பாடல் இதனை சொல்லி அதே போன்று அவர் தமிழிலே உருவாக்கிய ஒரு பாடல் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போன்று நிரு அவர்கள், அவர் அளவட்டியைச் சேர்ந்தவர், பிரான்சிலே வசித்து வந்தவர். என்னுடைய சகோதரரோடு தான் அவர் இருந்தார். கலாப காதலனுக்கு இசையமைத்தவர். அவருடைய மூங்கில் நிலா பாடல்கள் வெளிவந்து இலங்கைக்கு வருவதற்கு முன்னரேயே அவரை நாங்கள் வானொலியிலே அறிமுகப்படுத்தி நிறுவை பற்றி அவரை பற்றின பல தகவல்களை என்றால் எங்கள் ஊரின் கலைஞர் என்கின்ற விடயத்தை நாங்கள் இலங்கை நேயர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். எனவே முற்றுமுழுதாக நீங்கள் சொல்கின்ற பொழுது நாங்கள் சில வேளை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஓரளவு நாங்கள் செய்கின்ற பொழுது சில நன்மையான விஷயங்களை உங்களை போன்ற ஒலிபரப்பு ஜாம்பவான்களின் வாயில் இருந்து வாழ்த்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வெறுமனே நாங்கள் செய்யவில்லை என்கின்ற அந்த குறைபாடை தவிர எல்லாரும் பேசினார்கள், வந்து சொன்னார்கள், இங்கே ஊடகங்கள் செய்யவில்லை, ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி. நேயர்களுக்கு தெரியும், இங்கு வந்திருக்கின்ற நேயர்களுக்கு தெரியும், இலங்கையிலே இப்பொழுது இசைத்துறைக்கு எந்த விதத்திலே வந்து தமிழ் வானொலிகள் சென்று ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றன. சக்தி எஃப்எம்மாக இருக்கலாம், சூரியன் எஃப்எம்மாக இருக்கலாம். அண்ணன் ஜெயகிருஷ்ணா அவர்களுடைய இந்த நாட்குறிப்பு கேளுகளை என்கின்ற பாடலை நான் ஒலிபரப்பி இருக்கிறேன். எனக்கு கவலை, அவர் அதை கூட கேட்கவில்லை என்று. அதற்காக ரைட்ஸ் பிரச்சனையை கொண்டு வந்து விடாதீர்கள். ஏதோ ஒரு விதத்தில் எடுத்து நான் அதை ஒலிபரப்பி இருந்தேன். அது நீங்கள் பாடிய பாடல். ஆனால் எங்களுடைய வானொலியிலோ அல்லது வெளியாக செய்கின்ற பாடல்களுடைய பாடல்களையோ இலங்கை வானொலியில் ஒலிபரப்புகின்றார்களோ இல்லையோ என்று தெரியவில்லை. இது நான் இலங்கை வானொலியை குறை சொல்லவில்லை. அவர்களும் இதை செய்ய வேண்டும், செய்ய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இலங்கையில் இருக்கின்ற இசைக்கலைஞர்களுடைய தரம் முன்னேறும், எங்களுடைய இசை எங்கோ செல்லும் என்கின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கின்றது. அதற்காகத்தான் இத்தனை விடயங்களையும் சொன்னேன். ஏனென்று சொன்னால் வானொலிக்கு கற்றுத்தந்தவர்கள் நீங்கள். எனவே நீங்கள் கற்றுத்தந்தபடியால் எப்பொழுதும் நாங்கள் முன்னே சென்று கொண்டிருக்கத்தான் ஆசைப்படுகின்றோம், விளைவிடாமல். அதற்காகத்தான் இந்த விடயங்களை உங்களுக்கே நான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்று ஏற்பட்டிருந்தது. திரு ஸ்ரீ சந்தனாவினுடைய போற்றிடும் பொழுது கார்மேகம் நந்தா அவர்கள் இன்று காலையில் குறிப்பிட்டிருந்தார்கள், எனக்கு எழுதுவதற்கு என்ன ஆக்கமாக இருந்தது என்று சொன்னால், இலங்கை வானொலியிலே சிறுவர் நிகழ்ச்சிக்கு நான் முதலில் எழுதினேன். ஆனால் அதை அவர்கள் வாசிக்கவில்லை. இன்னும் ஒரு கவிதை எழுதினேன், மாமா ஏன் நீங்கள் என் கவிதையை வாசிக்கவில்லை அப்படி என்று சொல்லி நான் எழுதியிருந்தேன். அதனை ஒரு அறிவிப்பாளர் வாசித்தார். அதன் பிறகுதான் எனக்கு இந்த உத்வேகம் வந்தது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி எனக்குள் ஒரு உத்வேகத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள். எனவே முற்றுமுழுதாக நாங்கள் இலங்கையிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இன்றைய ஊடகங்கள் எத்தகைய சேவையை
வழங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது பற்றி முற்றுமுழுதாக ஊடகங்களில் போடாமல் இங்கு இருக்கின்ற இசைக்கலைஞர்கள் இன்னும் தங்களுடைய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதே போன்று பல இசை வெளியீடுகள் நடைபெற வேண்டும், அதனை வாங்க வேண்டும். இங்கு இருக்கின்ற முக்கியமாக ரசிகர்கள் அவர்களுக்கு புத்தி வந்து எங்களுடைய பாடல்களை நாங்கள் ரசிக்க வேண்டும் என்று நினைத்து எங்களுடைய கலைஞர்களுக்கு அவர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சீடிகள் நிச்சயமாக வெற்றி பெற வைப்போம் என்கின்ற ஒரு உறுதியோடு உங்கள் அனைவரும் ஆசைகளோடு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த ஊடகத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.